பார்ட்டிக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் மேல்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது. பிஸ்னஸில் எமோஷன் மட்டும் பார்த்துறாதீங்க. ஃபேக்காக போயிட்டு ஒரு கார்டு ரெடி பண்ணிட்டு ப்ரொமோஷனில் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறோம் இல்லையா? நான் கண்டிப்பாக எல்லாரையுமே கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் வந்து ஜெயராஜ். நான் வந்து ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டர். நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான கான்ட்ராக்ட் போடல நாங்கள். எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ போர்ட்ஃபோலியோ இல்லாமல் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிரியேட்டராக வருது ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. பட் அதுக்கு எவ்வளோ நாளாக பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 3 months 4 months. ஆக்சுவலாக 1.5 years பே பண்ணுறோம். ஸோ வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. நம்மளோட யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் இதுக்கு முன்னாடி சுதன், அஸ்வேதா, பவித்ரா மாதிரியான ஃபவுண்டர்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் ஜெயராஜ் பிரதரை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கண்டென்ட் மார்க்கெட்டர். தமிழ் கண்டென்ட் கம்யூனிட்டின்னு ரைட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டியும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக 11 Mind Careன்னு ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப்பும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள தான் நம்ம சேனலுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஸோ வெல்கம் டு அவர் சேனல் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு த பாட்காஸ்ட். ஓகே. யா. ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 இயர்ஸாக நமக்கு தெரியும் இல்லையா, முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். 2-3 இயர்ஸாக நம்மளும் ஃபீல்டாக நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீங்கள் எனக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மோர் தேன் நம்ம 2 இயர்ஸாக நம்மளை தெரியும். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. கண்டிப்பாக ஷோர். எல்லாரும் பிரகாஷ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஹாய். அண்ட் என்ன நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் வந்து ஜெயராஜ். நான் வந்து ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டர். ஓவர் 6+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்குது. நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா 2017 நினைக்கிறேன். ஸோ ஓவர் 9+ years நான் வந்து இந்த கண்டென்ட் க்ரியேஷன்ன்றதை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் வந்து கோச்சிங்கும் பண்ணுறேன் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு 50+ ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய ஆக்ஷன் பிளான்ஸ் இந்த இயரில் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ட் லாஸ்ட் 1 year நான் வந்து 11 Mind Care சொல்லிட்டு ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப்பில் கோஃபவுண்டராக இருக்கேன். வேர் வி கிவ் தெரப்பி செஷன்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். சூப்பர் ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. ஸோ எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன? ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு சிம்பிளாக சொல்லிவிடுங்க. ஓகே. ஸோ இப்போது பேசிக்காக கண்டென்ட்ன்றது அப்படின்னா என்னன்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா என்னென்னா, லெட்ஸே நீங்கள் ஒரு எடிட்டர். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரா ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரா ஃபுட்டேஜை கன்சியூமபிள் ஃபுட்டேஜாக வந்து மாற்றுவீங்க எடிட் பண்ணி இல்லையா? ஸோ ஒரு கண்டென்ட் ரைட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரா இன்ஃபர்மேஷன், அது பேர் இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூமபிள் கண்டென்ட்டாக மாற்றுறது தான் ஒரு கண்டென்ட் ரைட்டரோட வேலை. ஸோ இப்போது ரைட்டிங்ன்றது ரொம்ப இப்போன்னு இல்லை, நம்ம ரொம்ப எர்லி ஸ்டேஜ்லேருந்தே ரைட்டிங்ன்றது இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து விஷுவல் நாலேஜ், இப்போ எடிட்டராக இருக்கவங்களுக்குலாம் விஷுவல் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரைட்டராக இருக்கவங்களுக்குலாம் லிட்ரரி நாலேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இப்போ டிஜிட்டல் ஏஜில் ரைட்டிங்ன்றது கான்டென்ட் ரைட்டிங்காக வந்து மாறி இருக்கு. ரைட்டிங்ன்றது ஆரம்பத்துலேருந்து இருக்குது. காப்பி ரைட்டர்ன்றவங்க நியூஸ் பேப்பர் ஆட் எழுதுறவங்க எல்லாருமே காப்பி ரைட்டர்ஸ் தான். ஸோ இப்போ டிஜிட்டல் ஏஜில் அந்த கான்டென்ட்டை எழுதுகிறவங்க பேர் வந்து கான்டென்ட் ரைட்டர்ஸ். அண்ட் இதிலே இன்னொரு ஸ்ட்ரீமும் இருக்காங்க, தே ஆர் காப்பி ரைட்டர்ஸ். காப்பி ரைட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லெட்ஸே வந்து இப்போது வெப்சைட்டில் இருக்குது ஒரு ப்ராடக்ட் பேஜஸில், அமேசானில் நம்ம ப்ராடக்ட் பேஜஸ் பார்க்குறோம். அண்ட் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுறோமோ லேண்டிங் பேஜஸ், அங்கெல்லாம் வந்து எழுதுகிறவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பி ரைட்டர்ஸ். வேறெவர் வி ஆர் ட்ரைங் டு செல் இந்த கண்டென்ட் வந்து காப்பி ரைட்டர் தான் பண்ணியிருப்பாங்க. ஆட்ஸ் அண்ட் வந்து லேண்டிங் பேஜஸ் அந்த மாதிரி இடத்துல எழுதுகிறவங்க பேர் வந்து காப்பி ரைட்டர். கான்டென்ட் பிளாக்ஸு, அப்புறம் சோஷியல் மீடியா அதெல்லாம் பண்ணுறவங்க பேர் வந்து கான்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கான்டென்ட் ரைட்டிங்.
சூப்பர் ப்ரோ. நான் வந்து எங்கே போனாலுமே ரைட்டிங்ன்றது ஒரு பேசிக்கான ஸ்கில், எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் இப்போ வந்து ரைட்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி கான்டென்ட் ரைட்டிங்காக எவால்வ் ஆயிருக்கு டிஜிட்டல் ஏஜில். நான் கண்டிப்பாக எல்லாரையுமே கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ டிஜிட்டல் ஸ்கில்ஸ்லாம் வந்து நிறைய எடிட்டிங், கான்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ம். அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை கற்றுக்கிட்டா இந்த 2026ல ஸ்கோப் இருக்குது இல்லை, ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எந்த அளவுக்குனா, இப்போ நம்ம வந்து ஒரு கன்டென்ட் ரைட்டராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறது வேற, ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக கற்றுக்கிறது வேற, வீடியோ எடிட்டராக கற்றுக்கிறது வேற. பட் சில பேர், சில ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் பிரைடல் மேக்கப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ம், ம். அவங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுங்கிறது என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா, இப்போ நான் வந்து நிறைய இடத்துல மென்டார்ஷிப் பண்ணும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஈக்குவல் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வைனா இப்போ நம்ம பாலிடிக்ஸ் எப்படி நம்ம வந்து நம்ம இப்போ அரசியல் வேணாம் நம்ம விலகி நிற்போம், நம்மளை வந்து ஒருபோதும் அரசியல் நம்மளை விட்டு விலகாதுன்னு சொல்கிற மாதிரி, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணான்னு இருந்தாலும் நம்மளை அதை யூஸ் பண்ணிக்கும். நம்மளோட ம். பிஹேவியர், நம்மளோட ஸ்க்ரீன் டைம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு ப்ரொமோஷனில் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி எப்படி பாலிடிக்ஸ் வந்து நம்ம தலையிடாமல் இருந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே தலையிடுதோ, அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்படி இருக்க எல்லாருமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, சில ஸ்கேம்ஸ்லேருந்து, சில ப்ரொமோஷன்ஸ்லேருந்து, சில ம். அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்காகவாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுன்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஒய்? பிகாஸ் இப்போ கண்டென்ட் ரைட்டரை நம்ம கண்டிப்பாக கற்றுக்க தான் போகிறோம், சோஷியல் மீடியா மேனேஜரை கண்டிப்பாக கற்றுக்க தான் போகிறோம். அதை தாண்டி மற்ற எல்லாருமே இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ப்ரிஃபரன்ஸ். அதுவும் இந்த 2026க்கு அப்புறம் முழுமையாக எல்லா சோஷியல் மீடியாவும் அதை நம்பி இருக்குது, எல்லா பீப்புள்ஸும் அதை நம்பி இருக்காங்க. ஈவன் இப்போ பாலிட்டிக்கலாக எவ்வளோ கேம்பெயின்ஸ் போகுதுன்னு கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்னொன்று, இதை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு 5 திங்ஸ் சொல்கிறேன். இது உங்களுக்கே தெரியாமல் நடக்குதா அப்படியா இல்லையான்னு பாருங்கள். உங்களோட பையிங் பிஹேவியர் மாறும், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைமை பார்க்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜுடியோவில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். நம்ம கண்டிப்பா இல்ல. போத்தி சரவணா ஸ்டோர்ஸ் இப்போ எப்படி ஜுடியோவுக்கு மாறணும்? நம்ம டைரெக்டாக எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கல, ஆனால் அதில் வாங்கினவங்க அந்த ஷர்ட்டை போடும்போது, இப்போ இந்த பேகி ஷர்ட்லாம் வந்து இந்த கான்செப்ட்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் வரும்போது அதை நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறுது. ம். ஈவன் நம்மளோட டெமோகிராஃபிக்ஸ், நம்மளோட ஏஜ், அதை வச்சு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கணும், இல்லை இதுலேருந்துலாம் ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் 2026ல். ஸோ இப்போ நம்ம பேசும்போது கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றி தெளிவாக பேசணும். பட் இன்ட்ரோவில் வந்து நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன ப்ரோ உங்களோட ஆஸ்பெக்டில்? ஓகே. இது என்னோட புரிதலை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கான்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மார்க்கெட்டிங்கில் சேனல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சேனல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் கிட்ட 3 சேனல்ஸ் இருக்கும். ஏர்ன்டு, பெய்டு, ஓன்டு அப்படின்னு சொல்லி 3 சேனல்ஸ் இருக்கும். ஏர்ன்டுனா நம்மளோட அந்த சோஷியல் மீடியா, எதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து நம்மளால் வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம் இழுத்து மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்து பெய்டுன்றது நம்ம பே பண்ணி எடுத்துக்கிற ஸ்பேஸ். லெட்ஸ் சே ஆட் ஸ்பேஸ் இருக்கலாம், மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு. அண்ட் வந்து ஓன்டு சேனல்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஓன் பண்ணுற வெப்சைட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், அப்புறம் வந்து இமெயில் லிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் லிஸ்ட், வாட்ஸ்அப்பில் பண்ணுறோன்னா ஃபோன் நம்பர் லிஸ்ட். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஈவன் தோ எந்த பிளாட்ஃபார்ம்ஸும் இல்லைனா கூட நம்மளால் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு விற்க முடியும் இல்லையா? ஸோ எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து ஏர்ன்டு அண்டு பெய்டு யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் எடுத்து அவங்க ஓன்டு லிஸ்ட்டில் வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கான்டென்ட் மார்க்கெட்டிங்ன்றது இப்போ நம்ம 3 சேனல்ஸ் நான் சொன்னேன். இப்போ வந்து எல்லா சேனல்ஸ்லையுமே நம்ம போட போகிறது கான்டென்ட் தான். இப்போ டிஜிட்டல் ஏஜில் கான்டென்ட் தான் எல்லாமே. கான்டென்ட் இஸ் கிங் எப்பவுமே, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா சேனல்ஸ்லையும் நம்ம கான்டென்ட் தான் கொடுக்க போகிறோம். எய்தர் ஓன்டு சேனலாக இருக்கலாம், பெய்டு சேனலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் ரன் பண்ணனாலும் கான்டென்ட் வேணும், ஆட் ஸ்கிரிப்ட் வேணும். அண்ட் வந்து நீங்கள் பிளாக் எழுதுனாலும் பிளாகுக்கு கண்டென்ட் வேணும். யூடியூப்பில் போடுறீங்கனாலும் யூடியூபுக்கு ஒரு வீடியோ வேணும் இல்லையா? ஸோ எல்லாமே கான்டென்ட் தான். ஸோ இப்போ இந்த எல்லா சேனலுக்கும் லெட்ஸே வந்து நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. பிரகாஷ் இஸ் அ சூப்பர் ஸ்டார்,
இந்த மெசேஜை நீங்கள் வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த சேம் மெசேஜ் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எனக்கு சிங்க்ரனைஸ்டாக போகணும். இதுக்கு பேர் வந்து ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கேம்பெயினில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை தமிழில் ரொம்ப சூப்பராக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்டோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெட்ஸே அவங்க ஏர்ன்டு சேனல்ஸ் வந்து 2 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். அவங்களோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப் இப்போ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. குழம்பு மசாலான்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி டேக்லைன். இப்போ நீங்கள் இந்த மெசேஜ் வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்கும், அவங்க லேண்டிங் பேஜஸில் இருக்கும், அவங்களோட ஆட்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட யூடியூப்பில் இருக்கும், அவங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்கும். இது இது வந்து இது இது வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ். இப்போ இன்ஸ்டாகிராம்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜின்றது தனியாக இருக்கும். யூடியூப்னா யூடியூபுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆட்னா ஆடுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அண்ட் அவங்க வெப்சைட்னா வெப்சைட்டுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறவர் தான் வந்து கான்டென்ட் மார்க்கெட்டர் ஆக்சுவலாக இந்த ஹோலாக. இப்போ கான்டென்ட் ரைட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க கான்டென்ட் மார்க்கெட்டர். ஸோ இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்ஃபார்முக்கு ஒரு கான்டென்ட் தேவைப்படும், கான்டென்ட் பீசஸ் தேவைப்படும். இதை எழுதுறவங்க தான் இந்த சின்ன பார்ட் தான் கான்டென்ட் ரைட்டர்ஸ். அண்ட் கான்டென்ட் ரைட்டிங்குள்ளே தான் எடிட்டிங்குமே வரும். வெப்சைட் மேனேஜ்மெண்ட், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி எல்லாமே வந்து கான்டென்ட் ரைட்டிங் கான்டென்ட் மார்க்கெட்டிங்குள்ளே தான் வரும். ஸோ நானுமே வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கேன். இப்போ நான் அதை சொல்ல இன்ட்ரோவில் ஒரு ஃபுல் டைம் ஜாபில் நான் ஒர்க் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இதுவும் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்களோட ஃபுல் டைம் ஜாபில் நான் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பெரிய பிராண்டு பேர் சொல்ல விரும்பலை, அவங்களோட வெப்சைட்ஸ் தான் நாங்கள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா மெசேஜ், ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக போதா, அப்புறம் கூப்பன்ஸ், அவங்களுக்கு தேவையான ப்ரொமோஷனுக்கு தேவையான எல்லாமே வந்து நாங்கள் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நான் ஒரு 6+ இயர்ஸாகவே ஒர்க்கும் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் இது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து யாராவது கண்டென்ட் மார்க்கெட்டர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா திஸ் இஸ் த ஹை டைம். 2026 நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டென்ட் ரைட்டர்ஸே ரொம்ப கம்மி தமிழில். ப்ளஸ் அதை தாண்டி கான்டென்ட் மார்க்கெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கான்டென்ட் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க வந்து வெறும் ஃபியூ தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆன்லைனில் ப்ரெசன்ஸில் இருக்கவங்களே நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் ஏஐ ஏஜில் உங்களால் ஈஸியாக அதை பண்ண முடியும். அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில். எல்லாத்துக்கும் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளால் இன்னும் நல்லாவே லீட்ஸ் ஆகட்டும், சேல்ஸ் வந்து வெறும் கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து நம்மளால் வெறும் ஏஐ வச்சு ஈஸியாக கொண்டு வர முடியும். மெனி சேட் அந்த மாதிரியான ஆட்டோமேஷன்ஸ் வச்சு. ஸோ இப்போ நீங்கள் எடிட்டிங்லாம் நிறைய பண்ணுறீங்களா ப்ரோ? நிறைய உங்கள் டீமும் வச்சுருக்கீங்க, ஏஜென்சியை ரன் பண்ணுறீங்க. என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? 2026 இதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் என்ன? எஸ். ஸோ எங்களோட ஏஜென்சியில் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனா மோஸ்ட்டாக ரிசர்ச் அண்ட் ஐடியேஷன், அப்புறம் இந்த கண்டென்ட் ஐடியேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கிளாட் யூஸ் பண்ணுறோம். அண்டு மற்றபடி இந்த ஜெமினை, கூகுள் வியோ, ஹிக்ஸ்ஃபீல்டு, இதுக்கெலாம் வந்து நம்ம இந்த ஏஐ இமேஜ் ஜென்ரேஷனுக்கோ இல்லை வீடியோ ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இந்த ஹிக்ஸ்ஃபீல்டு வந்து ரொம்பவே அக்யூரேட்டான ரிசல்ட் இருக்குது. பட் அது பெய்ட் பிளான் தான். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. அண்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ இன்கேஸ் இஃப் அப்கமிங் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருந்தாங்க, இல்லை இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த நோஷன் இருக்குது, தென் நோட் புக் எல்லாம்னு சொல்லிட்டு கூகுளோட ஒரு ப்ராடக்ட். ஸோ இது 2 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு பாட்காஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹிந்தி பாட்காஸ்ட்டை தமிழ் ஆடியோவை ஜென்ரேட் பண்ணி அதை கேட்குறதா இருக்கட்டும், மைண்ட் மேப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த ஏஐ டூல் நல்லா இருக்குது. அண்ட் ஈவன் நாங்கள் எங்கள் ஏஜென்சியில் நிறைய விஷயத்துக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். நானுமே அதை நிறைய யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. கூகுள் எல்லாம் நான் எல்லாமே ரிசர்ச்சுக்கெலாம் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அண்ட் வந்து படிக்கிறதுக்கும் நிறைய இதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. கூகுள் எல்லாம் இட்ஸ் a பவர்ஃபுல் டூல் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம். அதுவும் ஈவன் இப்போ ஜெமினை 3.0 மாடலே வந்து நோட் புக் எல்லாமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் பழைய மாடல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறதுல வந்து ப்ரெசன்டேஷனே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்குள்ள அது பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம். அது ஒன்று. ஈவன் இப்போ ஆடியோவை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எப்படி கூகுள் வியோ வீடியோக்கோ ஜெமினை வந்து இமேஜுக்கு இருந்துச்சோ, அந்த மாதிரி வந்து இப்போ ஆடியோக்கு தனியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருக்கு ரிசல்ட். அண்ட் இப்போ நம்ம போடுற இன்ஃபர்மேஷனை வீடியோவாக கூட மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். பிபிடியே பண்ணுற மாதிரி வீடியோவாகவும் நம்ம மாற்றி பார்க்கலாம்.
கூகுள் எல்எம்ல ரீசெண்டாக நான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அது சரியான பவர்ஃபுல்லான டூல். எஸ் ப்ரோ. அண்டு எங்களோட கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தது ப்ளஸ் அப்கமிங் கிராஃபிக் டிசைனர்ஸ் சொல்கிறது என்னன்னா கேன்வா ஏஐ, அப்புறம் அடோப் ஃபயர்ஃப்ளை. இதை ரிலேட்டடாக வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ அடோப்னு எடுத்துட்டோன்னா அந்த ஜென்ரேட்டர் ஃபில்லாக இருக்கட்டும், அந்த ஹார்மனைஸ் இப்போ கொண்டு வந்த அந்த ஃபோட்டோஷாப் ஃபீச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இது எல்லாமே அந்த ஏஐ சுற்றி இருக்குது. பட் வேறு வேறு டூலுக்குள்ளே இன்கோராக ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்லாம் தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, அந்த ஏஜென்சியில் யூஸ் பண்ணுறது. ஓகே, இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இப்போ நம்ம நிறைய வீடியோ எடிட்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறோம், பெய்ட் கோர்சஸ் இருக்குது. பட் வீடியோ எடிட்டர் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பாக ப்ரோ, சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன்னு சொல்கிறேன். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து வெறும் எடிட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பாட்காஸ்ட் கொடுத்து அதை வந்து ரீல்ஸாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒன்று கட் பண்ணுறீங்க. பட் வந்து அது நல்லா போகல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்லோட் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல. இதுக்கு மெயின் ரீசன் வந்து மேபி உங்களுக்கு வந்து அதை எந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும், இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு விஷுவலாக பார்க்க எப்படி இது தெரியும், நல்லா இருக்கா, விஷுவலாக எடிட் எப்படின்னு இருக்கு, நல்லா இருக்கா, கன்வே மெசேஜ் அப்படின்றது இருக்கும். பட் வந்து அது ஒர்க் ஆகுமா ஆகாதா இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏன் கண்டென்ட் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா யூ வில் பி அ பவர்ஃபுல் மேன். இல்லைன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பீங்க நீங்கள். அண்டு மோஸ்ட் வாண்டட் பர்சன் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எடிட்டிங்கும் தெரியும், உங்களுக்கு வந்து கான்டென்ட்டும் நல்லா பண்ண தெரியும். கான்டென்ட் மார்க்கெட்டிங் உங்களை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க, கான்டென்ட்டும் நீங்கள் எழுதிடுவீங்க. உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸும் பார்த்து அதை திருப்பி அதை நீங்கள் லூப்பில் வந்து உங்களால் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒர்க் பண்ண வச்சு ரிசல்ட் எடுத்து தர முடியும். அப்படின்னா நீங்கள தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எடிட்டிங்கும் தெரியும், உங்களுக்கு கான்டென்ட்டும் தெரியும்னா உங்களை தான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வெறும் எடிட்டராக இருக்கப்ப எடிட் பண்ணி கொடுப்பீங்க. நீங்கள் எடிட்டிங்கும் தெரியும், உங்களுக்கு கான்டென்ட் மார்க்கெட்டிங்கும் தெரியும்னா நீங்கள் கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகிடுவீங்க. லைக் இந்த இடத்துல போடலாமா வேணாமா பி ரோல், இந்த இடத்துல எமோஷன் கன்வே ஆகுதா இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்ல. ஆமாம். அண்ட் வந்து இப்போ நிறைய இடத்துல கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ்னே ஹையர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கான்டென்ட் பிளான் பண்ணுறோம்ல, ஷூட் பண்ணுறவங்க கேமராமேன் அவங்க தனியாக இருக்காங்க, எடிட் பண்ணுறவங்க எடிட்டர் தனியாக இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறவங்க யார்? கிரியேட்டிவ் டைரக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்களே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நாலேஜ் இருந்தால் நீங்கள் கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகிடுவீங்க. லைக் ஒரு வீடியோ எடிட்டரும் கண்டென்ட் ரைட்டரும் சேர்த்த மாதிரியான ஒரு பொசிஷன். ஆமாம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா. அண்ட் வித் அனாலிட்டிக்ஸும் சேர்த்தா சோஷியல் மீடியா மார்க்கெட்டரும் நீங்கள் தான். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த பர்சனல் பிராண்டிங்ன்றது கம்பைன்ட் ஆஃப் நிறைய ஸ்கில்ஸ். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு சோஷியல் மீடியாவும் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் வந்து என்ன கண்டென்ட் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அதெல்லாம் தெரியணும்னா நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் ரைட்டராகவும் இருக்கணும், கண்டென்ட் மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் டிசைனிங் தெரிஞ்சிருக்கலாம், இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே நாலுமே நீங்கள் எக்ஸ்பர்டீஸாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அ கிரியேட்டிவ் டைரக்டர். எஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு கிரியேட்டிவ் டீமே உங்களால் வந்து ரன் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நான் ஒரு இதுதான்ப்பா கேம்பெயின், இதுதான் மெசேஜ், இது வெளில போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் என்ன பண்ணுவார், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவார் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிளான பர்சனாக மாறிடுவீங்க கான்டென்ட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா. அண்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு டிசைனிங் தெரில, சோஷியல் மீடியா தெரிலனா கூட நீங்கள் கான்டென்ட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது ரெண்டும் சேர்த்த பர்சன் தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிரியேட்டராக கூட ஈஸியாக ஆகிடலாம். ஒரு கிரியேட்டராக வருது ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கான்டென்ட் தெரியும், எடிட் பண்ணி தெரியும், போஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்க, மாற்றி பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்கனாலே உங்களால் அது ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அதனால் இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் யூ வில் பி அ வேல்யூபிள் பர்சன். அண்டு நிறைய பிஸ்னஸஸ்க்கு இப்போ சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. நிறைய பிஸ்னஸுக்கு தேவைப்படுது. எல்லா டிக்கெட்டுக்குமே இருக்காங்க, லோ டிக்கெட்டும் இருக்காங்க, ஒரு மிட் லெவல் இருக்காங்க, ஹை டிக்கெட்டுக்கும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஹை டிக்கெட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த லோ டிக்கெட் அண்ட் மிட் டிக்கெட் கூட நல்லா தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அண்டு பிரதர் சொன்ன மாதிரி இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் பொசிஷன் வந்து சில இடத்துல நான் கேள்வியே படலையே அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போது ஹையரிங் நம்ம வீடியோ எடிட்டர் பார்த்துருப்போம் இல்லையா, ப்ரொஃபிஷியன்சி இன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் ப்ரோங்கிறது ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது லைனில் ரிட்டன்ஷன் எடிட், ஸ்டோரி டெல்லிங் நீடட்,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2ம் சேர்த்து தெரிஞ்சதுன்னா அது கிரியேட்டிவ் டைரக்டர். அதை வந்து வேற மாதிரியான ஹையரிங்காக போட்டிருப்பாங்க இல்லையா ப்ரோ? கண்டிப்பா. இப்போ ஒருத்தவங்க ஹையர் பண்றது ஒரு மாரி ரோல்ஸா. பட் வந்து பேசிக்கா இப்போ எடிட்டர்ல ஒரு சீனியர் இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு சீனியர் எடிட்டர் இல்ல வந்து ஒரு எடிட்டிங் ஹெட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்லா. ஆமாம். ஸோ ஒரு 360 டிகிரி தெரிஞ்சா ஒரு கிரியேட்டிவ் ஹெட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. உங்களுக்கு டிசைனும் இப்போ தெரியும். இப்போ உங்களை எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிசைனும் தெரியும். ஏன்னா டிசைன்ல கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங்கும் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவும் நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு கான்டென்ட்டும் நல்லா தெரியும். ஸோ இது 4மே உங்களுக்கு தெரிஞ்சனால இப்போ நீங்கள் வந்து கிரியேட்டிவ் ஹெட் தான் ஆக்சுவலாக சொல்லணும்னா. நீங்கள் அதனால ஏஜென்சி ரன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஒரு எடிட்டிங் ஏஜென்சி ஒரு கிரியேட்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரியான போஸ்ட்டில் உங்களுக்கு ஆள் தேவைப்படுவாங்க. அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, பார்க்குறீங்க, இதை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இன்னும் நிறைய ஆட்கள் வந்து வேணும் அது கற்றுக்கிட்டு வர்றதுக்கு. ஈவன் நம்மளோட பிராண்ட் தி க்ரோத் சீக்ரெட் மீடியாவுக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம், எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் உங்களுக்கு இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளோட பிரதரோட ஐடி இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கற்றுக்கலாம். கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசினோம். இப்போது லெட்ஸே இப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்றவங்க இந்த பார்க்குறாங்க, இந்த இதை வந்து பார்க்குறாங்க, இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி அவங்களோட ஃபஸ்ட்டு 3 கிளைண்ட்ஸ் வந்து எடுக்கிறது? இப்போ அவங்க வந்து அவங்ககிட்ட போர்ட்ஃபோலியோவும் இல்லை, எப்படி எடுக்கிறது? ஸோ போர்ட்ஃபோலியோ இல்லாமல் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா அவரோட ஆன்லைனில் இருக்க வீடியோஸை நம்ம எடிட் பண்ணி இது என்னோட வெர்ஷன், இது நீங்கள் போட்டிருக்க வெர்ஷன், இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி ரிட்டன்ஷன் ஏறும். ஸோ உங்களோட ரிட்டன்ஷன் ஏறுச்சுன்னா வியூஸ் ஏறும், வியூஸ் ஏறுச்சுன்னா உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். சம்திங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஒரு 4-5 வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது. இதுக்கு என்ன கேட்டால் இதுக்கு வந்து நமக்கு ப்ரீவியஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் யாரை பிச் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா டேரெக்டாக அவங்க இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க. அந்த ஒரு வீடியோவே போதும் அவங்கள கிளைண்ட்டாக மாற்றுறக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி 100 வீடியோ பண்ணியிருக்கணும், ட்ரைவில் அப்லோட் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன கேட்டால் முழுக்க உங்களோட ஸ்கில், நீங்கள் எந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. 2வது பிச் பண்ணுறது. அதாவது இது நார்மலாக எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நான் அதையும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்ஸ் போடுறோம் இல்லையா? கண்டென்ட்ஸ் போடும்போது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிச் பண்ணி கோல்டு டிஎம் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்கிறது. அதுக்கு வந்து எங்கே ப்ரோ நான் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் நான் சொல்கிறேன், நம்ம நிறைய ஆன்லைனில் பாட்காஸ்ட் பார்க்குறோம். ஈவன் ரா ஃபுட்டேஜஸ் நிறைய ஆன்லைனில் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் A2D சேனலோட வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணுன்னா கஷ்டம், பிகாஸ் அது எடிட்டட். இப்போ நீங்கள் மதன் கௌரி அவங்களோட சேனலோ இல்லை பாட்காஸ்ட் நிறைய இருக்கிற சேனல்ஸ், இந்த பாட்காஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஆமாம். ஸோ இதை வந்து ஃபுல் ராவாக தான் இருக்கும், எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ டேரெக்டாக அதை எடிட் பண்ணி அதை நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இன்பவுண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நீங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ் மெசேஜ் பண்ணி வருவாங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கோல்டு டிஎம் பண்ணி வர வைக்கலாம். அண்டு 3வதாக இன்னொரு வழி இருக்குது. இது வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதை தாண்டி நீங்கள் யாருங்கிறத ஒரு பர்சனுக்கு நம்ம புரிய வைக்கிறது தான் நெட்வொர்க்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் மாதிரி. இப்போ ஜெயராஜ் பிரதர் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வந்து பெரிய போர்ட்ஃபோலியோலாம் கிரியேட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு வீடியோ எடிட்டருங்கிறத ஃபஸ்ட் அவருக்கு புரிய வைக்கணும், வீடியோ எடிட்டங்களான கான்டென்ட் போடணும். ஸோ இந்த மாதிரி நான் போட ஓகே இவர்கிட்ட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குது, இவர்கிட்ட இது தெரிஞ்சிருக்கு, ஸோ ஒய் நாட் இவர்கிட்ட கொடுத்து பார்க்கலாமே அந்த மாதிரி. ஸோ நான் மெசேஜ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி டேரெக்டாக போய் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் மூலிமா நிறைய லீட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வேற லெவலில் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்டயே சாம்பிள் வீடியோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கி எடிட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இன்கேஸ் ஃபுட்டேஜ் இல்லைன்னா. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நெட்வொர்க்கிங் சொன்னதுமே வந்து எனக்கு வந்து இதில் ஒன்று ஆட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு ஃபேக்காக போயிட்டு ஒரு கார்டு ரெடி பண்ணிட்டு இது பேசணுன்றதுக்காக ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போயிட்டு கார்டு ரெடி பண்ணி பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன கேட்டால் ஜென்யூனாக கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுறது தான். நம்மளுமே ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணுவோம். ஜென்யூனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டால் இவந்தோ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு
அமௌண்ட் கிடைக்குது, இல்ல உங்களுக்கு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்த்து பழகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெட்வொர்க் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்யூனா பண்றது நல்லது. அண்ட் அவர் சொன்ன 3மே வந்து எடிட்டிங்க்குன்னு இல்ல. கான்டென்ட் ரைட்டரா இருந்தீங்க, இல்ல வேற ஏதாவது நீ சர்வீஸ் பண்றீங்கனாலும் இதுதான் பேஸ். ஸோ அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நீங்க அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ப்ரோ, நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற ஒரு ஒரு சரியான விஷயம் தப்பான்னு தெரில. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபேக்கான ஒரு இது மாதிரி ரேட் பண்ணிட்டு கார்டை கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு. என்ன கேட்டால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம ஏஜென்சியாகவே பில்ட் பண்ணாலும் கார்டை கொடுத்து அது மூலிமா லீட்ஸ் எடுக்கிறத விட யாருக்கு கொண்டு போய் கார்டை கொடுக்குறோமோ அந்த பர்சனுக்கு நம்மளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆன்லைனில், ஸோ டேரெக்டாக அவங்கள நம்ம நேரில் போய் பார்த்தும்போது ஈஸியாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் என்னதான் கார்டுக்குள்ளே கார்டெல்லாம் ஸ்கேன் பண்ணுறது, இப்போ 100 பேர் கொடுக்குறோன்னா ஒரு 10 பேர் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் எத்தனை பேர் சேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற பர்சனுக்கு முன்னாடியே தெரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ இவ்வளோ பாடுபட்டு சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி. எஸ். ஸோ அதனால நீங்கள் கான்டென்ட்டும் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீலான்ஸாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக இன்பவுண்டாகவே உங்களுக்கு நல்லா லீட்ஸ் வரும். நான் இது வரைக்கும் இன்பவுண்டாக தான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ என்கிட்ட பர்சனலாக இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டா ஒரு 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 இப்போ இருக்கிற பொசிஷன் கூட வர முடியாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டென்ட்டை தான் நான் சொல்லுவேன். கண்டென்ட் கிரியேஷனை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக. இப்போது எனக்கு வீடியோ எடிட்டிங் இல்லைன்னா எனக்கு கிராஃபிக் டிசைனிங் இருக்குது. கிராஃபிக் டிசைனிங் இல்லைன்னா எனக்கு கேமரா ஸ்கில்ஸ் இருக்குது, நான் ஷூட் பண்ணலாம். இப்போது இத்தனை நான் வரிசையாக சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துக்குமே முதல்ல எனக்கு லீட்ஸ்னு ஒன்று வரணும் இல்லையா, அது எங்கேருந்து வருதுங்கிறதுல தானே நம்ம கண்டிப்பாக. ஸோ அது அவ்வளோ பவர்ஃபுல் என்ன கேட்டால். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணுங்க. ஸ்டார்ட் டுடே. எஸ். அண்டு ப்ரீவியஸ் கான்வர்சேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க, ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுறீங்கன்ற மாதிரி. ஸோ இதையே ஒரு பர்சன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ்டாக சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ வந்து நான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா நம்ம 9 to 5 ஒர்க் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு டைமில். இப்போ நான் வந்து யூகே டைமில் ஒர்க் பண்ணுறேன். 11:30 to 8:30 அந்த டைமில் ஒர்க் பண்ணுவேன். மார்னிங். ஆமாம். ஓகே. ஸோ யூகே டைம் இது ஆக்சுவலாக. ஓ, கிளைண்ட்ஸ் இல்லை இது கம்பெனியில். ஓகே. கம்பெனியில் எனக்கு 11:30 to 8:30 வந்து ஷிஃப்ட் இருக்கும். இந்த மீதி இருக்க டைமை தான் வந்து நான் என்னோட ஃப்ரீலான்சிங் அண்ட் வந்து வேற நான் சொன்ன இன்னொரு கோஃபவுண்டராக இருக்க பிஸ்னஸ் அண்ட் வந்து இப்போ நான் பண்ணுற சின்ன கன்சல்டேஷன்ஸ், கோச்சிங், இது எல்லாமே வந்து நான் இந்த டைமில் தான் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் எனக்கு சாட்டர்டே சண்டேஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணுவேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு திங் வந்து டைமை நீங்கள் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். இப்போ எனக்கு நான் என்ன சொல்வேன்னா, நான் வந்து அந்த 11:30 to 8:30 எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். ஒர்க்கை தாண்டி ஓகே. சின்ன சின்ன வேலைங்க, கால் பேசுறது, நார்மலாக இது பண்ணுறது, ஃபாலோஅப்ஸ் அந்த மாதிரி வேணால் வச்சுப்பேனே தவிர்த்து அப்புறம் உட்காந்து வேலை செய்ய மாட்டேன். 11:30 to 8:30 இந்த மார்னிங் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் நான் வந்து என்னோட ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே தான் பிளான் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் கால் எடுக்கிறேன்னா நான் அதில் அதை வச்சுப்பேன். ஸோ தட் என்னால் ஃபுல்லாக அங்கே இருக்க முடியும். இது வந்து எனக்கு எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு, அது வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருந்தேன். நான் வந்து எடுத்ததுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணேன்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அரவிந்த் சுவாமியோட அந்த சைக்காலஜி ஆஃப் மணி கூட சொல்லியிருப்பாரு. இவரோட பண்ணது, கோபிநாத்தோட பண்ணதில் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் ஆக்டராகவும் இருக்காரு, ப்ளஸ் வந்து பிஸ்னஸஸ் நிறைய ரன் பண்ணுறாரு. ஸோ எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். அதுக்கு அவர் சொல்லுவார், இப்போ நான் இந்த பாட்காஸ்ட்டில் இருக்கேன்னா நான் இங்கே தான் இருப்பேன். ஃபோன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னோட ஃபுல் கமிட்மெண்ட் வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு தான் இருக்கும். மற்ற எதுவுமே நான் வந்து என் மைண்டில் இருக்காது. இந்த பாட்காஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு நான் பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான் அவரோட இது இருக்கும். முன்னாடிலாம் அப்படி இருக்காது. எனக்குலாம் எங்கேயாவது வெளில போய் சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு போனாலே எனக்கு மைண்டில் ஓடும், இந்த கிளைண்ட்டோட ஒர்க் இருக்குது, அது இருக்குது, நம்ம கம்பெனி ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப டஃப்பான டைம் தான் அது ஆக்சுவலாக. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணி ஓரளவுக்கு நான் நல்லா மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இது நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸ் எடுக்கிறது வந்து உங்களால் பண்ண முடிகிற அளவுக்கு எடுக்கிறது. அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பவும் உங்களால் பண்ண முடியாது. நான் வந்து என்னோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு நிறைய கிளைண்ட்ஸ் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அவங்க நிறைய பேர்கிட்ட போய் நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட இருந்து போன கிளைண்ட்ஸுமே 2-3 பேர் உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அதனால தான் நாங்கள் இது பண்ணுறோம், வேறு இதுக்கிட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்
வந்து இவ்வளோதான் இருக்குன்னா, நீங்க அதுக்கேத்த கிளையண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ம். ஸோ இது 2 தான் நான் சொல்லுவேன். சூப்பர் ப்ரோ. இப்ப நீங்க கிளையண்ட்ஸ் கூடலாம் ஃபேஸ் பண்றப்ப ஏதாச்சும் நல்ல வாங்கியிருப்பீங்கல்ல? அந்த ஆமாமா. மாதிரியான ஏதாவது ஒரு இது சொல்ல முடியுமா? ஆ அந்த மாதிரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு. அதுல ஒரு இத மென்ஷன் பண்ணணும்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு பார்ட்டிக்கு வந்து எடிட் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அது என்னன்னா, அது வந்து ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாம, அது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 25 மாரி பேசியிருந்தோம். ஓகே ஆயிடுச்சு. ஒன்ஸ் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அது ரொம்ப தெரிஞ்ச பார்ட்டி தான். ஃபேமஸான பார்ட்டி தான்னு சொல்ட்டு, இந்த பிசினஸ்ல மட்டும் இந்த எமோஷனே கொண்டு வரக்கூடாதுன்ற மாரி, அ அவங்களுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்காம பண்ணிட்டோம். ஸோ வீடியோவ ம். பண்ணிட்டோம். பண்ணிட்டு டெலிவர் பண்ணும்போது, அத வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்பி வீடியோவ டெலிவர் பண்ணிட்டோம். இ அது வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் வீடியோ. ஒரு ப்ரோமோக்காக பண்ணியிருந்தது. அரவுண்ட் 5 மினிட்ஸ்க்கு 25K மாரி சார்ஜ் பண்ணோம். ஏன்னா, அது 1 மந்த் ஒர்க் பண்ணது அது. 1 மந்த் முடிச்சு எல்லாமே Gmeetல கேட்டு எல்லாமே முடிச்சு குடுத்துட்டோம். பட் அதுக்கு எவ்வளோ நாளா பே பண்ணாம இருந்திருப்பாங்க நீங்க நெனைக்கிறீங்க? ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ். ஆக்சுவலா 1 1/2 இயர்ஸா பே பண்ணல. அப்பா! இது கம்ப்ளீட் பண்ணது 2024 எண்டுல. ஓ! எனக்கு பே பண்ணது 2026 ஜான்வரில. இப்போ ரீசென்ட்டா. அதுவும் நான் வந்து லீகலா போயிருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி, நாங்க பண்ண தப்பு என்னன்னா, ப்ராப்பரான கான்ட்ராக்ட் போடல நாங்க. ம். அதாவது நம்ம லீகல் டெர்ம்ஸ் இப்போ ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் நம்ம எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி இந்த மாதிரியான லீகல் டெர்ம்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீலான்சிங்கா தானே பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோட் வந்து குடுப்போம். ஜஸ்ட் ஏ4 ஷீட் ஏ4 இதில பண்ணி பிடிஎஃப் அனுப்பி பண்ணியிருந்தோம். பட் அத வச்சு நம்மளால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? லீகலா எதுவும் பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. அந்த ம். பெர்சன் வேற இடத்துல இருக்காங்க. ம். ஸோ நான் என்ன கேட்டா, இந்த இடத்துல நான் ஃபெயிலியரா ஒரு லெசன் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ப்ராப்பரான கான்ட்ராக்ட்ஸ் வேணும். ம். சொல்ற திங்ஸ்க்கு மேல எக்ஸ்ட்ரா போயிறக்கூடாது. நம்ம ம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு திங் சொல்லியிருப்போம். அத தாண்டி எக்ஸ்ட்ரான்ற மாரி இப்ப ரீசனா நெறைய கிளையண்ட்ஸ்க்கும் போச்சு. ம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இப்ப ப்ராப்பரா ஒரு எஸ்ஓபி, ஒரு ப்ராப்பரான ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு இப்ப போறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லாம போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் அடிப்பட்டதுல ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா, வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எங்களுக்கு வரும். ஸ்கிரிப்ட்ல இருந்து அந்த வீடியோவ நம்ம டெலிகாஸ்ட் பண்றது அளவுக்கு அத ரெடி பண்ணணும். ம். டாக்குமெண்ட்ரி எடிட் மாரி. ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு மென்ஷன் பண்ணணும்னு தோணுது. இது பார்த்துட்டு இருக்க டிஜிட்டல் மார்க்கெட், வீடியோ எடிட்டர் இந்த ஃபீல்ட் ரிலேட்டடா யாரா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் போடலைன்னா ஒர்க் இல்லன்னு சொல்லிடுங்க. பிசினஸ்ல எமோஷன் மட்டும் பார்த்துறாதீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஆமா. ஏன்னா மேண்டேட்டரி. யாருக்காக நீங்க இத பண்றீங்களோ, கடைசில அவங்களே உங்களுக்கு 1 1/2 வருஷம் இழுக்குறாங்கன்னா, எப்படி அத நம்மளால தாங்கிக்க முடியுன்ற மாதிரி. இப்போ அட்வான்ஸ் எப்படி நீங்க 50% ப்ரியர் முன்னாடி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் 50% கம்ப்ளீஷன்ல வாங்குவீங்களா? ஆமா ப்ரோ. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கோம். 50% 50% மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரீல்ஸ் மாதிரி ஒரு கிளையண்ட் இன்கேஸ் வராங்கன்னா, 5 ரீல்ஸ்க்கான 50% வாங்கிட்டு 6த் ரீல் டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி பேலன்ஸ் 50% வாங்கிடுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரா ஏன்னா 50%ங்கிறது சின்ன விஷயமா தெரியும். பட் அத கரெக்ட்டா வாங்கிடுவோம். ஈவன் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்னால ப்ராப்பரா நம்ம ரைஸ் பண்ணி, இன்வாய்ஸஸ் ரைஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி தான் பில் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. பிளஸ் வந்து உங்க கம்பெனி ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வேரியஸ் ஸ்ட்ரீம்லேருந்து இன்கம் வருது. இது என்னோட பர்சனல் கொஸ்டின். வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து இன்கம் வருது. எப்படி அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க? மணி எப்படி பேசிக்கா மேனேஜ் பண்றீங்க அது எல்லாத்தையும்? ஓகே. ப்ரோ என்ன கேட்டா, இப்ப நமக்குன்னு வர இன்கம் வந்து ஒண்ணு சர்வீசஸ், இன்னொன்னு ப்ராடக்ட் சேல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கோர்ஸ் இன்கம் இருக்கு இல்லையா? அது வந்து அதாவது ஜோஹோட பிளாட்ஃபார்ம் ட்ரெய்னர் சென்டர்ல தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரேசர் பே மூலியமா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஜோஹோ இன்வாய்ஸ் ஆட்டோமேட் பண்ணி போயிடும். ஜிஎஸ்டியோட. ம். ஸோ அத வந்து நம்ம மந்த் எண்ட்ல நம்ம ஃபைல் பண்ணுவோம். ம். இது வந்து ப்ராடக்ட் சேல். ஐ மீன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ட நம்ம வந்து கோர்ஸஸ சேல் பண்றோம். ரைட். இது வந்து தனி பேமெண்ட் மெத்தட் ரேசர் பே, தனி இன்வாய்ஸ். ம். 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 இப்போ சர்வீசஸ் இன்கம். இப்போ நாங்க வீடியோ எடிட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஷூட்டிங்லாம் குடுக்குறோம் இல்லையா? இது வந்து ஸ்வைப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி, ஜிஎஸ்டி இதெல்லாமே ப்ராப்பரா ரைஸ் பண்ணி, அமௌண்ட்ட வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா வயர்ட்ல அதாவது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா வாங்கிப்போம். அண்ட் இது போக நமக்கு 3வது ரெவென்யூ ஸ்ட்ரீம்னா யூடியூப் இன்கம் இருக்கு. யூடியூப் இன்கம் வந்து நமக்கு டைரக்ட்டா நம்மளோட அக்கவுண்ட்ல வந்துரும். அது செப்பரேட் கேட்டகரி. இது போக மென்டார்ஷிப் அண்ட் ஒன் ஆன் ஒன் செஷன் இருக்கு. ம். அதுவும் நமக்கு வந்து சர்வீசஸ் கேட்டகரியில தான் வரும். சேம் அதுக்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண தேவையில்ல. நமக்கு டைரக்ட் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட இன்கம்ம வந்து தனித்தனி இன்வாய்ஸஸ் ஆப்,
தனித்தனி பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓரளவுக்கு செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம டீமில் நம்ம ஆடிட்டர் தான் பார்க்குறாங்க. பட் இப்படி தான் நம்ம அந்த இது ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறது இப்படி தான். ஏன்னா மந்த் எண்டு நம்ம சேலரி பே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டால தான் போகும். கரெக்டாக ஆன் டேட் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரீல்ஸ்னு வராங்க அப்படின்னா 10 ரீல்ஸ்க்கு பதிலாக 5 ரீல்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 10ங்கிறனால 1500 சொல்லியிருப்போம். அவங்க 5ஓட போதும் நிறுத்திட்டாங்கன்னா, அதுக்கு என்ன அப்படிங்கிற டேர்ம் முதற்கொண்டு இன்கேஸ் அவங்க டெர்மினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 1 மந்த் ப்ரியராக சொல்லணும். நாங்கள் டெர்மினேஷன் பண்ணுறதுனால 1 மந்த் ப்ரியராக சொல்லணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ பர்பஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே இன்வாய்ஸஸில் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணி பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக டேர்ம்ஸோ இல்லை இந்த மாதிரி இல்லை இத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது ப்ராப்பராக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்டாக எனக்கு போயிட்டுருக்கு மாதிரி எனக்கு தோணுது. எங்களோட சூப்பர். பிராண்டில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் ப்ரோ. இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு இருக்கு. நான் அத தனியா ஆஃப் கேமரா கேட்குறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறனால எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்குமா? இப்போ நம்மள மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆர் கிரியேட்டராக இருக்கவங்களுக்கு. எஸ் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்பவே அது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிராண்ட்லேருந்து பண்ணும்போது அது ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும். ஜிஎஸ்டியாக இருக்கும் போது நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த டாக்குமெண்ட்டுக்கான மதிப்பே கூடுதலாக இருக்கும். ஓகே. லைக் இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட்னா ஓகே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பிராண்டு இல்லை எம்எஸ்இஎம்இ எல்லாமே ஃப்ரீ. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே தானே இன்னொன்று ஃப்ரீலான்சர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்றது தானே. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்னும் கிரெடிபிளான கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம். அண்டு இன்னொன்று இப்போ நம்ம எம்எஸ்எம்இயாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு உதயம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் மூலிமா நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஆமாம். ஸ்பெசிஃபிக்காக இதில் நம்ம லோன் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஈவன் வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் ஆக்சஸ் நம்ம பண்ணிக்க முடியும். சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்களுமே 11 மைன்கேருக்கு வந்து உதயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களே மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப்னு, அதை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ இப்போ எங்களோட ஸ்டார்டப்போட பேர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 11 மைண்ட் கேர். இங்கே இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கோம், இல்லை நம்ம வந்து ஏதோ ஒன்று லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது வந்து நம்மளால இது முடியுமா, ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், டவுட் இருக்கும். யாருன்னா கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈவன் தோ நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணால் கூட நம்மளால் வந்து பண்ண முடியாது. நம்மளை எதிர்பார்ப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. இது நான் சொன்ன மாதிரி ரொம்ப செல்ஃப் டவுட் இருக்கும். செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப பேடாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நானே போயிட்டு ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பேன். நானே வந்து போயிட்டு என்னை பற்றி லோவாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஈவன் தோ என்னை பற்றி நான் நல்லாமே பண்ணால் கூட நான் பண்ணலைன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து தெரப்பி போனது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு. அண்டு கொஞ்சம் இப்போ சால்வ்டாக இருக்கேன். அண்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப, அதுவும் மேல் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப கம்மி. ஃபீமேல்ஸ்க்கு வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் மேல்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி தான். அதனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றது அது எல்லாமே நடக்கும். ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இம்பார்ட்டண்ட். அது தெரப்பி போனால் தான் வரும்னு நான் சொல்லலை. அது வந்து உங்களால் லைக் நீங்கள் அதை நீங்களே ஒர்க் பண்ணலாம். அதை பற்றி படிக்கலாம், அதை பற்றி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டர். சுத்தமாக நான் எமோஷ்னலாக அவைலபிளாகவே இருக்க மாட்டேன் முன்னாடி. இப்போ ஐ எம் பெட்டர். அண்ட் அது எனக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு இது ரன் பண்ணுறீங்க, ஏஜென்சி ரன் பண்ணுறீங்க. நிறைய பீப்புளோட உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட தேவைகளை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு இதை செய்யணும், இது செய்யக்கூடாது. ஒரு லீடராக இருக்க வேண்டிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு வேணும் இல்லையா? ஒரு லீடருக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்காக நாங்கள் வந்து அங்கே வந்து தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் ஐடியா ஃபார் அ ஸ்டார்ட் அப். ஸோ அதுவும் பேரலாக போயிட்டு இருக்கு அது கூடயே. ஸோ அது கீழே அண்ட் இன்னும் கம்யூனிட்டியாக அது இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு ஆன்லைன். அண்ட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன்.
இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணுறேன். அதனால உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் நிறைய பேரோட ப்ரொஃபைல்ஸ்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அந்த கோர்ஸை பற்றி எதுவுமே நீங்கள் உங்கள் பயோவில் எங்கேயுமே வைக்கல. லிங்க் மட்டும் ஏதோ இருந்த மாதிரி ஞாபகம். ஏன் எதனால் இந்த ரீசன் வந்து உங்கள் பேஜ்லேயுமே நான் செக் பண்ணேன், கோர்ஸ் பற்றி எந்த வீடியோவுமே இல்லை. எதனால் அந்த டிசிஷன் ஆக்சுவலாக? ப்ரோ ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வேறு. இப்போது பெய்டு கோர்ஸாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ நமக்கு வந்து வீடியோ எடிட்டிங் கான்டென்ட் போடுறோம். இப்போ நம்மக்கிட்ட நம்மளோட யூடியூப் சேனல் கோர்ஸோ நம்மளோட யூடியூப் கண்டென்ட் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து யூடியூப்ல நீங்கள் ஃப்ரீயாக கோர்ஸ் வச்சுருக்கீங்க. எஸ், நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், கலர் கிரேடிங் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப அட்வான்ஸாக கற்றுக்கணுன்னா நம்ம பெய்ட் கோர்சஸ் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் நம்மளோட யூடியூப் அண்ட் ரீல்ஸ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூபோட லேர்னிங் பிளாட்ஃபார்மாக அதுலேருந்தே கற்றுக்கலாம், வை பெய்டு அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்கக்கிட்ட நான் பெய்டு கோர்சஸை கொண்டு போய் நான் வந்து ஒரு ரீலாக போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஒன்று அன்ஃபாலோ நடக்கும், இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, அது வேஸ்ட்டாக போகும்னு வச்சுக்கலாமே. ஆனால் என்னோட எண்ணம் என்னென்னா, பெய்டு கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஃப்ரீ கோர்ஸ் கற்றுட்டு இருப்பாங்க, அட்வான்ஸாக நான் போகணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் வேணும். ஆமாம், அவங்க வந்து அவங்களோட அல்காரிதம் வந்து மெட்டா ஆட்ஸ் புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம புஷ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட பையிங் ரேஷியோவும் இருக்கும், அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படாது, அன்ஃபாலோ ரேஷியோ நடக்காது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரீ லேர்னிங்ஸ் கொடுப்போம், பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பே பண்ணி ஆட் ரன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஈவன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சேனலில் யாரெல்லாம் பெய்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களோட எல்லாரோட ப்ரொஃபைலும் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள், நம்மளோட ப்ரொஃபைலும் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள். எங்கேயுமே வந்து பெய்ட் கோர்சஸ்க்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். லான்ச்சிங் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் பின்டு போஸ்ட் கூட போய் பார்க்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வேறு, இங்கே இருக்கிற இதுக்கான ஆடியன்ஸ் வேறுன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் ப்ரோ. வெரி நைஸ் ப்ரோ. அண்டு இப்போது நீங்கள் சொன்னீங்க ப்ரோ டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒன்று வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு, அதை பற்றி ஒரு சில வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? யா, ஸோ ஆக்சுவலாக நான் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் தான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து லான்ச் ஆயிரும் நான் நினைக்கிறேன். மோஸ்ட் திஸ் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த். ஸோ அதில் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் குட் நியூஸோட நான் வரேன். சூப்பர். ஹோப்ஃபுல்லி உங்கள் ஆடியன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் வந்து என்ன இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே ஒரு லிங்க் கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸ்டே கியூரியஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. உங்களோட வேல்யூபுளான ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். பிகாஸ் நான் உங்களை கூப்பிட்டோன்னே எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எடுத்தோடனே ஓகே சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. யா, தேங்க்யூ டு யூ. எஸ். யா, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இது. ஆமாம். ஹோப்ஃபுல்லி இது நல்லா போகணும். இன்னும் நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணி கண்டென்ட் ரைட்டிங், எடிட்டிங் எல்லாமே கற்றுக்குங்க. வாடா கிரியேட்டிவ் டேரக்டர் ஆகலாம், நல்லா கற்றுக்கலான்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ப்ரோ. ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கிரியேட்டர் அண்ட் ஆண்டர்ப்ரனரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்கள் பிரகாசமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபியூச்சருக்காக நான் உங்கள் பிரகாஷ்.